பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்பு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் வேதாகமத்தில் எண் 7 பகுதி 1 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சொற்களை குறித்து அதில் உள்ள 7 காரியங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். அவருடைய சொற்கள் சுத்த சொற்கள். அந்த சுத்த சொற்களை சங்கீதக்காரர் வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை 7 தரம் உருக்கப்பட்ட அந்த காரியங்களில் 7 பண்புகள் அங்கே காணப்படுகிறது. முதலாவது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு கண்ணாடி போன்றது. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அந்த வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, அக்கினியாக இருக்கிறது, உணர்வுள்ளதாக மாற்றுகிறது, சிருஷ்டிப்பின் வல்லமை இந்த நிலைத்திருக்கிற தன்மை உடையதாக இருக்கிறது. 7 பண்புகளும் அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய வசனம் அது காரியம் வாய்க்கும்படி வாக்குமென்றும் மாறியாய் உறைந்த மலையாய் வானத்திலிருந்து இறங்குகிறதாய் பூமியை நனைக்கிறதாய் அது விளையும்படி சென்று வடியும்படி செய்து விதையையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அது அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணுகிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அதில் 7 காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய வார்த்தை, ஆமாம், அந்த வார்த்தையே நமக்கு ஆத்துமாவுக்கு ஒரு உணவாக இருக்கிறது. பாலாக, பொற்பழங்களாக, தேனாக, அப்பமாக, நிலத்தையும் கொழுப்பையும் உள்ளதாக, உச்சிதமான கோதுமையாக, மறைவான மன்னாவாக ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. அந்த வார்த்தையின் மீது நாம் வாஞ்சை கொள்வோம். சிலுவையில் அருள்நாதர் சொன்னதான 7 வசனங்கள், அந்த 7 வசனங்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது. இதில் அறியாயோர் செய்வது அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னது. ஆம், அந்த 7 வசனங்கள் 7 என்றாலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. ஆம், வேதத்தில் சிலுவையில் 2வது வார்த்தையாக இன்றைக்கே நீ என்னோட பரதீசில் இருப்பாய். பரதீசு என்ற காரியம் அந்த கல்லனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது காரியங்கள் தொடர்ந்து 3வது வசனமாக அதோ உன் தாய், ஸ்திரியே இதோ உன் மகன் என்று சொல்லி இங்கே தாயையும் மகனையும் இணைத்து வைக்கிறார். 4வது வசனம் ஏழி லாவா சபக்தானி, என் தேவனே ஏன் கைவிட்டேன். 5வது தாகமாக இருக்கிறேன். ஆண்டவர் ஆத்தும தாகத்தோடு சொன்ன வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். முடிந்தது என்று சொல்லப்படுதான் 6வது வார்த்தை. தொடர்ந்து 7வது வார்த்தையாக கடைசி வார்த்தையாக தம்முடைய ஆவியை பிதாவே உம்முடைய கையில் ஆவியை ஒப்புகிறேன் சொல்லி ஒப்புவித்தார்.